கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அதனுடைய அடிக்காயத்தை குணமாக்கக்கூடிய அந்த நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும், 7 பகலுக்கான வெளிச்சத்தை போலவும் இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியம் செய்து உன்னை தனக்கு சொந்தமான ஜனம் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேளையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? மீண்டும் நல்லா வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வரும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் நீ இருக்கும் பொழுது, நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்ட பொழுது, கர்த்தர் உன் அடிக்காயத்தினுடைய முறிவை என்ன செய்வார்? கட்டுவார். உன் காயத்தை கட்டுவார். உன் வேதனை நீங்க உன்னை சுகமாக்குவார். நீ வருத்தப்படாமல் இருப்ப. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய வியாகுலங்களை கர்த்தர் குணமாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். வாசிங்க. அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அதனுடைய அடிக்காயத்தை உள்ளுக்குள்ள ரணமா இருக்குன்னு சொல்ற, என் இருதயம்லாம் வலிக்குதுன்னு சொல்ற, உள்ளாரப்பட்ட வடு அது என்ன செய்ய மாட்டேங்குது? ஆற மாட்டேங்குது. வெளியே நல்லாதான் இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வலி, உள்ள மனதளவுல நீ பட்ட தாக்கம், மனதளவுல போராடுகிற அந்த போராட்டம், உன்னுடைய வழியில இருந்து உன்னை குணமாக்க முடியலையா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அடி காயத்தை கர்த்தர் கட்டுகிறார். உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய காயத்திற்கு கர்த்தர் மருந்து போடுகிறார். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வலிக்கு கர்த்தர் நிவாரணமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆண்டவர் குணமாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் குணமாக்கக்கூடிய நேரத்துல சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, அமாவாசை அன்னைக்கு சூரியனை போல கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. வாழ்க்கை இருளாயிருச்சேன்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சூரியனை போல பிரகாசிக்க செய்வார். வாழ்க்கையில என்னுடைய அத்தியாயம் ஒரு இருட்டு பகுதியா போயிடுச்சேன்னு நினைக்கிற, கர்த்தர் உன் அத்தியாயத்தை வெளிச்சமாய் மாத்துவார். அல்லேலூயா. என்னுடைய சரித்திரம் எல்லாம் கருப்பான அத்தியாயமா எழுதப்பட்டுருமோ, கவலைப்படாத. ஒரு புது அத்தியாயத்தை கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. ஆமென். வாசிங்க. சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலுடைய வெளிச்சத்தை போல கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வாராக. உன் வாழ்க்கையை அந்த எட்டாத உயரங்களுக்கு நேராக கொண்டு போவாராக. உன்னுடைய வாழ்க்கை சூழலை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. இருளான பகுதிகளை எல்லாம் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி உன் வாழ்க்கை சூழலை கர்த்தர் ஒரு மாறுதலுக்கு உட்படுத்துவாராக என்று சொல்லி இந்த காலை வேளையில உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய வாடகை கூப்பிட்டு வந்துட்டியா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உன்னை ஏலத்தனையான 7 சூரியன் பிரகாசிச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, கிறிஸ்துவினிடத்துல வந்திருக்கிற. ஆண்டவருடைய அன்பு உன்னை அப்படித்தான் வாழ வைக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷனை வாழ வைத்தார். அந்த மனிதனை சில காரியங்களை காண்பித்து கொடுத்து நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பேசுவாராக. அடுத்தவர்கள் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார். பாருங்க, தானியேலுடைய நாட்கள்ல பாபிலோன்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவம். நேபுகாத் நேச்சர் என்கிறதான ராஜா எருசலேமை சுட்டரித்து அங்க இருந்த எல்லா பொற்பாத்திரங்களையும் அள்ளி கொண்டு போய் அங்க கம்யூனியன் சர்வீஸுக்கும் சமூகத்து அப்பங்களை வைப்பதற்கான பாத்திரத்துல சரக்க ஊத்திட்டாங்க.
சாராயத்தை ஊத்தி அங்க அப்படியே அதை என்ன சொல்றது, பார்ட்டி நடக்குது. பார்ட்டி செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இங்க தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்து அந்த கம்யூனியன் சர்வீஸ் பாத்திரம் இருக்குல்ல, அதை பார்க்கிறப்ப ரொம்ப வித்தியாசமா டிசைனா இருக்கு. அந்த ராஜா சொல்றான், நேபுகாத் நேச்சருடைய மகன் சொல்லுகிறான், இந்த பாத்திரங்கள்ல ரொம்ப ஸ்டைலா இருக்கு, இதுல சரக்க ஊத்தி குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி பரிசுத்த வஸ்துக்களா இருந்த தேவ சமூகத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து போனது மாத்திரமல்ல, தானியேலும் அவனுடைய கூட்டத்தாரையும் அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போன பொழுது, அந்த தானியேலுடைய நாட்கள்ல நடக்கிறது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ராஜ அரண்மனையிலே தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொருட்களிலே அந்த பாத்திரங்கள்ல சரக்க ஊத்தி குடிக்கிறான். குடிக்கும் பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார், ஆண்டவர் கோபப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த அந்த பொருள்ல சரக்க ஊத்தி குடிக்கிறாங்க. குடிக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு விரல் தோன்றி மனித கைகளை போல ஒரு எழுத்து எழுதுகிறது. எழுதும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த இடத்துல நடக்கிறது. எல்லாம் புல் போதையில இருந்தவங்க போதை தெளிஞ்சு கீழே விழுந்து பயந்து நடுங்கி என்ன இது காரியம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவில் ஆயிடுச்சு. அவன் ஒரு நிமிஷம் மதிமயங்கி எல்லாம் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது, தானியேல் சொல்லுகிறான், நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்துல நீங்க சரக்கு போட்டனால தான்டா பிரச்சனை, அது பரிசுத்தமானது என்று சொன்ன. பக்கத்துல எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தம்முடைய தேவாலயத்துல இருக்கக்கூடிய பண்ட பாத்திரத்தின் மேலேயே இவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு அப்படின்னா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த பாத்திரத்துல ஒருத்தர் சரக்கடிச்சுட்டான்னு சொல்லி கர்த்தரே இறங்கி வந்து ஒரு விரலே அவனுக்கு எழுதி, எச்சரிக்கையாயிரு, உன்னை விட்டு உன்னுடைய தேசம் போச்சுடா, அப்படி ராஜ்யபாரம் போயிருச்சுன்னு சொல்லும் பொழுது ஒரு பாத்திரத்துக்காக ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார்னா, உயிருள்ள மனுஷனாகிய உனக்காக ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். அதனாலதான் சொன்னாரு, ஒரு சூரியன் அல்ல 7 சூரியனை போல பிரகாசிக்க செய்து உன்னை வாழ வைப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அப்ப அங்க அந்த பார்ட்டி செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்க நடக்கக்கூடிய சம்பவம் வாசிங்க. ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க பாத்திரத்தை எடுத்துட்டு வந்த மாத்திரமல்ல, ஒருத்தன் சொன்னா, இந்த பாத்திரம் பாரு டிசைனா இருக்குன்னு, இதுலதான் அவங்க கம்யூனியன் சர்வீஸே நடத்துவாங்க, இதுலதான்டா இயேசுவின் ரத்தம்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்தை பார்த்து கேளனம் செய்தான். அவர்கள் சொன்னாங்க, பொன்னும் வெள்ளியும் மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மை குட்டிகளை எல்லாம் புகழ்ந்து பாடி அவர்கள் தான் கடவுள்கள் தெய்வம் என்று சொல்லி நம்மளை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்தபடியினால கர்த்தர் கோபப்பட்டார். அல்லேலூயா. வாசிங்க. அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. ராஜாவினுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனை ஆண்டவர் பைத்தியக்காரனாக்கி விட்டார், குழம்பிட்டான், பீதி ஆயிட்டான். 17ஆம் வசனம் வரையில வாசிங்க. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. ஆள் அப்படியே தளர்ந்துட்டான். நடந்த சம்பவம் அவனை ஆண்டவர் தொடல. ஒரு கை விரல் வந்தது, எழுதினது, ஒரு சத்தம் உண்டாச்சு, அவ்வளவுதான். அதுலயே ஆள் இதாயிட்டான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய இயற்கை மாற்றங்கள் உண்டாயிருக்கும். நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை அவரே உறுதிப்படுத்துகிறார். வாசிங்க. அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ஆளு தளர்ந்துட்டான், ஒரு மாதிரி கடன்னு படபடப்பாயிட்டான். வாசிங்க. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி
சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னார். உள்ளே அழைத்து வரும்படி சொன்னார். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற் சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னார். கரங்களை தட்டி இதை யாராவது சொல்ற ஒருத்தர் இருந்தா இந்த ராஜ்யத்துல அவனுக்கு மூன்றாம் கட்ட ஒரு அமைச்சராக அவனை உயர்த்தி வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவன் மூன்றாவது அந்தஸ்துல இருப்பான். அவன் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவனாக அவனுக்கு ஒரு பதவி கொடுக்க விரும்புகிறேன். ராஜா சொல்லுகிறான், இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்க எல்லா ஜோசியக்காரனை கூப்பிட்டு வந்தாச்சு, குறி சொல்றவனை கூப்பிட்டு வந்தாச்சு, சூனியம் வைக்கிறவனை கூப்பிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அப்படியே நடக்கக்கூடிய மாயன் காலண்டரையே கண்டுபிடிச்ச மனுஷனே கொண்டு வந்தாச்சு. எல்லாம் வந்து சொல்றான், இந்த எழுத்துக்கு அர்த்தம் என்ன, எதனால இது எழுதப்பட்டது, இதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறவனுக்கு என் ராஜ்யத்துல அவன் முக்கியமான இடத்துல இருப்பான். சொல்லியாச்சு. இப்ப உங்களை பிரைம் மினிஸ்டர் கேட்டகரியில இருந்து உள்துறை அமைச்சகம், அதுக்கு அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை உங்க கையில கொடுத்து உங்களை ஒரு மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லிட்டா எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் தச்சனை வாங்கி இவங்க போடுற தசமபாகத்திலையும் காணிக்கையில நம்ம வாழ்ந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், ஒரே ஒரு வெளிப்பாடு, அதை மட்டும் சொல்லிட்டா நம்மளை அமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஆண்டவரே, நெண்ட தெய்வமே, உமக்காக 10 லாரியை விட்டுட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அரசியல்ல இருந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எல்லா சேட்டையில இருந்து நான் மனம் திரும்பி நீங்க போதும்னு சொல்லி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் காண்பிப்பேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவரே, பாபிலோன் தேசத்துக்கு நான் ஆண்டவரே ஒரு முக்கியமான மந்திரி ஆயிருவேன், நீங்க எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா பயிலும் இருப்பேன், எல்லாரும். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கின்றது எந்த இடத்துலனா, போனவெல்லாம் ஜோசியக்காரன் போனா, குறி சொல்றவன் போனா, கர்த்தரை அறியாதவர்கள் எல்லாம் போய் தங்களுடைய வல்லமைகளை சக்திகளை காண்பிப்பதற்காக போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. நடந்தது என்ன? 24ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரையும். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு, அப்பொழுது இப்ப தானியேலை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப தானியேலுக்கு செய்தி போயிடுச்சு. தானியேல் என்கிறதான ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னது யாருன்னா ராஜாவுடைய மனைவி. பெண்கள் எப்பயுமே உள்ள சுத்தி என்ன நடக்குதுன்ற கொஞ்சம் நிதானத்தோட தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ராஜாவுடைய மனைவி சொன்னா, இங்க தேவர்களுடைய ஆவியை பெற்ற ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் தானியேல், அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் தான் உங்க அப்பா மாடு மாதிரி புல்லு மேய்வாரு, உங்க அப்பா தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவார்னு தீர்க்க தரிசனம் சொன்னவன் அந்த தானியேல். என்ன காரணம்னா, அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. கையை தட்டி இருக்கலாம். அப்ப தேவ ஆவி ஒரு மனுஷன் இருந்தா அவன் பிரகாசிக்கக்கூடிய பேரொளி சுடரா இருப்பான், அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பான், அவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பான், அவன் மலை மேல உள்ள பட்டணமா இருப்பான். அவன் வீடு எங்க இருக்கு? ஏதோ ஒரு முக்குல இருக்கு, ஆனா பேசும் பொருள் எங்க? அரண்மனையில. என் வீட்டு அட்ரஸ் அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அரண்மனையில உன் பேரை சொன்னாலே தூக்கிடுவாங்க உன்னை மேன்மையான இடத்துக்கு. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. இந்த எழுத்து எழுதப்பட்டது. இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பது. 24ஆம் வசனத்துல இருந்து சொல்றேன், வாசிங்க. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பது இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரோஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மோதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும், அப்பொழுது அவன் ராஜா சொல்றான், அவன் ஏற்கனவே அந்த 17ஆம் வசனத்துல சொல்லியிருப்பான், சொல்றவனுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னான். அப்ப இதெல்லாம் இந்த ராஜ்யம் உன்னை விட்டு போயிரும்,
உன்னை கை மீறி போயிடும், இந்த தேசத்துல நீ இருக்க மாட்ட என்கிறதான அவனுக்கு ஆப்போசிட்டா தீர்க்க தரிசனம் சொல்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறவன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற அந்த மலை மேல் நீ பட்டணமா இருப்ப என்று சொன்னதற்கு அடையாளமாக கர்த்தர் இந்த தானியேலை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, இந்த தானியேல் அந்த பாபிலோன் தேசத்திலே மற்றவர்களை பார்க்கலும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அந்த ஆரம்ப அதிகாரங்கள்ல நீங்க அவனுடைய சாட்சிகளை பார்க்கும் பொழுது எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் உடுக்கக்கூடிய வஸ்திரத்தை நாங்க உடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் செய்யக்கூடிய அந்த செயல்களை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க. என்னையா உங்க கூட்டத்துல உங்க கிறிஸ்டின் தாயா, உங்க ஆளுங்க தாயா, எல்லாரும் இதெல்லாம் செய்யறாங்க, நீங்க மட்டும் ஏன் செய்ய மாட்டீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு வேண்டாம், இது தேவனுக்கு முன்பதாக நீதியா இருக்காது. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் செய்யறானே நான் செய்யணுமா? செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெடிகேஷன், இந்த அர்ப்பணிப்பு, இந்த தியாகம் தானியேலை ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைத்திருந்தது. அந்நிய தேசத்திற்கு வந்துட்டோமே, சிறைப்பிடிக்கப்பட்டோமே, கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரே, அவன் அழுகல, புலம்பல, ஆதங்கப்படல. அதற்கு மாறாய் ஒன்று மட்டும் தெரிஞ்சுட்டான், நம்ம வீட்டுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை, நம்ம கேம்பஸுக்குள்ள ஏன் இந்த போராட்டம், நம்மளுடைய காரியங்களுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதித்தார்? ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு, அதுல இருந்து நான் அதுல ஈல்டாயிடக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய மூதாதையர்கள் அப்படி ஆயிட்டாங்க, எங்க அம்மா அப்பா அப்படி ஆயிட்டாங்க, என் தாத்தா பாட்டி அப்படி ஆயிட்டாங்க, ஆனா நான் ஆகிடக்கூடாது. அதுல அவன் சரியா இருந்தான், ஆண்டவருக்காக நின்னான், ஆண்டவர் அவனை பிரகாசிக்க செய்தார், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினார், ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவருக்காக நான் நிற்பேன்ற வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சரப்பணியும் கற்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக இருப்பான் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டார். எல்லாருக்கும் ஊருக்கே என்ன செய்யுங்க, இப்ப தம்பூர் அடிச்சு சொல்லிருங்க, செய்தி வாசிங்க. மெயின்லைன் மீடியால முதல் தலைப்பு செய்தியா போடுங்கய்யா, சொல்லிட்டான். வாசிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றவன் உள்ள ரகசியத்தையே சொல்லிட்டான். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மனிதனுடைய முடிவு, ஒரு மனிதனுடைய துவக்கம், எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனால சொல்ல முடியும். நீயும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருப்பாயானால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ வெளிச்சமா தான் இருப்ப, நீ மறைந்திருக்க மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு தானியேல் ஆண்டவருக்காக பிரகாசித்தான், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினான், கர்த்தர் அவனை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருந்தார். நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பீங்கன்னா, அந்த நாட்டினுடைய பாரம்பரியமா வந்த நேபுகாத் நேச்சருடைய மகன் இல்ல, செத்துட்டான். ஆனா ஒரு அடிமையாய் வந்த தானியேலை கர்த்தர் 3ஆம் கட்ட அதிபதியாக உயர்த்தி வைத்திருக்கிறார். தட்டியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறார்? நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அப்படின்னா, நீ ஏதோ உன்னை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பேரல் லவ்லி 2 பாக்கெட்டை வாங்கி நல்லா மூஞ்சி முகரையெல்லாம் தேய்ச்சிட்டா வெள்ளை ஆயிடுவோன்னு நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெளிச்சமாகணும்னாக்கு எதையாவது ஒரு 1000 வாட்ஸ் பல்பை வாங்கி தலையில மாட்டிக்கிட்டு அப்படியே பிரகாசமா இருக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு இருப்பாரே ஆனால் நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமா தான் இருப்ப.